வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மயக்க மருந்துகளை வழங்கி கொள்ளையர்களை இயக்கி வந்த பிரதான சூத்திரதாரி கொழும்பில் கைது. சிஐடி பிரிவுக்குள் இசாரா செவ்வந்திக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம். மீண்டும் எழுந்தது சர்ச்சை. போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது துப்பாக்கிச் சூடு. காரிற்குள் சிக்கிய பொருள். கோட்டபாய வீட்டிற்கு அருகில் ஏற்பட்ட குழப்ப நிலை விவகாரம். பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு பிரதான சூத்திரதாரியை தேடிச் செல்லல். இன்று வெளியாகிறது கம்மன் பிளவின் புத்தகம். மன்னார் பகுதியில் மதுபானத்திற்குள் இறந்த நிலையில் பல்லி. அனுராதபுரத்தில் சுற்றி வளைப்பில் சிக்கிய வெளிநாட்டவர்கள். இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 125 சீன பிரஜைகள். விடை பெற்று செல்லும் ட்ரம்ப் அனுப்பி வைத்துள்ள ராணுவ வீரர்களின் காணொளி ஊடகங்களில் வைரல். நரகத்திற்கு நல்வரவு. சவப்பட்டியில் தான் திரும்புவார்கள் என எச்சரிக்கும் ஈரான். இலங்கை கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வீரர் ஒருவரின் தங்கச் சங்கிலியை எடுத்து அடகு வைத்து பணம் எடுத்த நடிகை கைது. மட்டக்களப்பில் நீருக்கடியில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம். போலீசாரின் அதிரடி. நபர் ஒருவரை கொலை செய்ய திட்டமிடுவதற்காக ஒன்று கூடியிருந்த 4 பேருக்கு நேர்ந்த கதி. சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஆபத்தான இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான தகவல். அடுத்தடுத்து அழைத்து வரப்படும் போதைப்பொருள் தாதாக்கள். யாழில் தனித்திருந்த தாய்க்கு நடந்த சம்பவம். வெளிநாட்டில் இருந்த மகனுக்கு சிசிடிவி காட்சியில் காத்திருந்த அதிர்ச்சி. தேசிய பாதுகாப்பு இன்று பாரிய அச்சுறுத்தலில். மஹிந்த மைத்திரி முன்னிலையில் சஜித். நெருக்கடியால் முடக்க நிலையை நோக்கி செல்லும் இலங்கை. அரச தனியார் துறையினருக்கு கடும் கட்டுப்பாடுகள். எரிபொருளுக்கான QR பதிவில் புதிய முறை. வெளியாகியுள்ள தகவல். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று அல்லது நாளை வெளியாகும் என அறிவிப்பு. எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் அதிகரிக்கிறது மின் கட்டணம். வெளியான அறிவிப்பு. பயணிகளுடன் தரக்குறைவாக நடந்து கொண்ட தனியார் பேருந்து நடத்துனருக்கு விதிக்கப்பட்ட தடை. மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மயக்கமருந்து கொடுத்து பெண்கள் கடத்தப்பட்டு தாலி உள்ளிட்ட தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு கிணற்றில் வீசி எறிந்து கொலை செய்து வந்த கும்பலின் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் வைத்து 29/3/2026 அன்று கைது செய்துள்ளதாக கிழக்கு மாகாண பெருங்குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தெரிவித்துள்ளார். இப்பெண்களின் கடத்தல் தொடர்பாக வவுனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள காஞ்சரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர் மற்றும் 22 வயதுடைய தம்பி கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி திருகோணமலை வீதிகளை சேர்ந்த 2 நகைக்கடை உரிமையாளர்கள் 2 உட்பட 5 பேரை 24 மணித்தியாலத்தில் போலீசார் கைது செய்துள்ளதுடன் 2 முச்சக்கர வண்டி மற்றும் கார் ஒன்றும் மீட்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த மயக்க மருந்துகள் மீட்கப்பட்டதுடன் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மயக்க மருந்துகளை வழங்கி கொள்ளையர்களை இயக்கி வந்த பிரதான சூத்திரதாரியும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் வத்தளை பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய சிவா என்று அழைக்கப்படும் திவாகரன் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக மட்டக்களப்பிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு போலீஸ் பிரிவுக்குள் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நடத்திய குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எதிராக போலீசார் கடும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர், மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தனிப்பட்ட ரீதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் செய்துள்ளார். இது தொடர்பில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றின் ஊடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஆவர். அவர்கள் குற்றவாளிகளுடன் எவ்வித தொடர்புகளையும் பேண முடியாது. போலீஸ் அதிகாரிகள் தமது கடமைகளை செய்யும் போது தமது பொறுப்புகளை பேண வேண்டும். மீறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு மீகமுவ பகுதியில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். நேற்று பிற்பகல் கார் ஒன்றின் மீது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரியவந்துள்ளது. குறித்த காரை சோதனையிடுவதற்காக நிறுத்துமாறு சைகை காட்டிய போது அதனை பொருட்படுத்தாது நிறுத்தாமல் முன்னோக்கி செலுத்தியதால் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூடு காரணமாக கார் விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் சம்பவத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரி ஒருவரும் காயமடைந்துள்ளார். போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் காரினை சோதனை செய்த போது 500 கிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மன்னாரில் போத்தலில் அடைக்கப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்பட்ட போத்தல் கல்லில் இறந்த பல்லியொன்றின் முழு உடல் காணப்பட்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னாரில் உள்ள போத்தல் கல்லு விற்பனை நிலையம் ஒன்றில் கொள்வனவு செய்யப்பட்ட கல்லு போத்தலிலேயே மேற்படி இறந்த பல்லியின் உடல் முழுவதுமாக காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்களின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டுவரப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை தேடிச் செல்லல் என்ற புத்தகத்தை முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில இன்று வெளியிடவுள்ளார். குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தான் பகிரங்கப்படுத்துவதாக உதய கம்மன்பில முன்னர் குறிப்பிட்டிருந்தார். இந்த புத்தகத்தில் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார், சாரா ஜஸ்மின் உயிருடன் உள்ளாரா என்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாகவும் இது காணப்படுவதாக உதய கம்மன்பில குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் மிரிகான இல்லத்திற்கு அருகே போராட்டத்தின் போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சட்டமா அதிபர் தரப்பிலிருந்து உயர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்ததாக கூறி ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான அரச சட்டத்தரணி நேற்றைய தினம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த அரச சட்டத்தரணி இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக 54 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் மனுதாரரும் ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறிய அரசு சட்டத்தரணி அந்த விசாரணைகள் தொடர்பிலான சில கோப்புகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தில் போலீசார் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்க ஒரு திகதியை வழங்குமாறும் அவர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார். இருப்பினும் இந்த மனுவை செப்டம்பர் 25 அன்று மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்ட 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு அன்றைய தினம் சம்பந்தப்பட்ட விசாரணையில் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு அரசு தரப்பு சட்டத்தரணிக்கு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 125 சீன பிரஜைகள் நேற்று அதிகாலை சீனாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் 6 சீன பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்கு வருகை தந்து அனுராதபுரம் பகுதியில் தங்கியிருந்து கணனித்துறையில் சட்டவிரோத தொழில் புரிந்துள்ளனர். கடந்த 17ஆம் தேதி குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். விசாரணைகளின் பின்னர் விசா விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் நேற்றைய தினம் அதிகாலை அவர்கள் அனைவரும் விமானம் மூலம் மீண்டும் சீனாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் தரைமார்க்கமாக படையெடுப்பு செய்யும் நோக்கில் வீரர்களை டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கிற்கு அனுப்பியுள்ளார். குறித்த ராணுவ நடவடிக்கைக்காக தெரிவு செய்யப்பட்ட ராணுவ வீரர்கள் அமெரிக்காவிலிருந்து விடைபெற முன்னர் தமது பெற்றோர் மற்றும் குடும்பத்தாருடன் இறுதியாக தழுவிக்கொள்ளும் காட்சியே இதுவாகும். ஈரானில் காலடி வைக்கும் இவர்களுக்கு அங்கே மீண்டெழ முடியாதவாறு உடைவு காத்திருக்கிறது. இதுவே அவர்களின் கடைசி முத்தம் எனும் தலைப்புகளில் இந்த காணொலிகள் செய்தி ஊடகங்களில் வேகமாக பரவியிருந்தது. இதேவேளை ஈரானின் முன்னணி நாளிதழான தெஹ்ரான் டைம்ஸ் தனது முதல் பக்கத்தில் வெல்கம் டு ஹெல், அதாவது நரகத்திற்கு நல்வரவு என்ற தலைப்புடன் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. ஈரானிய மண்ணில் கால் வைக்கும் எந்த ஒரு அமெரிக்க வீரரும் சவப்பெட்டியில் தான் திரும்புவார்கள் என்று அது எச்சரித்திருந்தது. இதற்கிடையே அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் நுழைந்தால் ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி செங்கடலில் உள்ள கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவு அருகே தனது படைகளை ஈரான் குவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க நாம் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை அடையவில்லை என்றால் ஈரானில் உள்ள அனைத்து மின் நிலையங்களையும் எண்ணெய் கிணறுகளையும் கார்க் தீவையும் அழித்து விடுவேன் என்றும் ஈரானில் நமது ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர புதிய அதிக மிதமான ஆட்சியுடன் நாங்கள் தீவிர பேச்சுவார்த்தையில் இருக்கின்றோம் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய தலைமுறை நடிகை ஒருவர் தங்கச்சங்கிலி மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு கடுவலை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இலங்கை கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கிரிக்கெட் வீரர் ஒருவரின் 9 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடையான தங்கச்சங்கிலியை அதன் உரிமையாளரின் அனுமதியின்றி பத்திரமுலையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் அடகு வைத்து 6 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கமைய நேற்றைய தினம் தலங்கம போலீஸ் நிலையத்தில் பல்வேறு முறைப்பாடுகள் பிரிவினர் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். குறித்த தங்கச்சங்கிலி அடகு வைக்கப்பட்டிருந்தாலும் அதனை மீண்டும் உரிமையாளரிடம் ஒப்படைக்க முடியும் என சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் சந்தேக நபரை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க பதில் நீதவான் உத்தரவிட்டிருந்தார். மேலும் குறித்த தங்கச்சங்கிலியை தலங்கம போலீசார் பொறுப்பேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அடர்ந்த காட்டுப்பகுதியில் நீருக்கடியில் சூட்சுமமான முறையில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதன்போது 8 பெரல்களில் 800 லிட்டர் கோடா மற்றும் 160 லிட்டர் கசிப்பு என்பவை கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கசிப்பு உற்பத்தி செய்யும் பெருமளவு உபகரணங்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நபர் ஒருவரை கொலை செய்ய திட்டமிடுவதற்காக ஒன்று கூடியிருந்த 4 பேர் மீட்டியாகுட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 மீட்டியாகுட பகுதியில் அமைந்துள்ள வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலக குழு ஒன்றின் தலைவர் கரந்தனிய சுத்தா என்பவரது சகோதரரின் வீட்டில் தங்கியிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 37 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் 6 தோட்டாக்களும் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. அத்துடன் சந்தேக நபர்களிடமிருந்து 50 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் மறைந்துள்ள குற்றச் செயல்களில் தொடர்புடைய சந்தேக நபர்களை நாட்டிற்கு கொண்டுவரும் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 30 பாரிய குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின்படி சர்வதேச தொடர்புகள் காரணமாக சிவப்பு அறிவித்தல் இன்றியும் சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வர முடிகிறது. அவ்வாறு 13 சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட 2 சந்தேக நபர்களும் சிவப்பு அறிவித்தல் இன்றியே கொண்டு வரப்பட்டனர். அதன்படி தற்போது வரை 88 திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கொலை, பெரும் கொள்ளை, துப்பாக்கிகளை வைத்திருத்தல், ஆயுத கடத்தல், கள்ள நோட்டுகள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பெரும் குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பல்வேறு கொலைகள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுதங்களை கடத்தல் போன்றவற்றுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மிதிகம சூட்டி என அழைக்கப்படும் ராஜபக்ச பத்ரனகே பிரபாத் மதுசங்க ஓமானில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணி இயற்றாலை பகுதியில் வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த நிலையில் நேற்று மாலை எரியுண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 62 வயதுடைய பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மகன் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் குறித்த பெண் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியேறிய அவர் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் உறவினர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அத்துடன் ஊர் மக்களும் தொடர் தேடலில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று மாலை மந்துவில் மன்னியாசி மதகு பகுதியில் உள்ள சிறிய காட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு இருக்க இந்த மரணம் தற்செயலாக இருக்கலாம் என ஊர் மக்கள் சந்தேகித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான உண்மைத்தன்மையை அறிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை குறித்த பெண் தனது வீட்டிலிருந்து இறுதியாக வெளியேறிய CCTV காணொலிகளும் வெளியாகியுள்ளன. குருக்கள் மடம் மனித புதைகுழியில் நேற்று நண்பகல் 12 மணி வரைக்கும் அப்பகுதியில் எந்தவித எலும்புக்கூடுகளோ அல்லது தடய பொருட்களோ மீட்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கில் அடையாளப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட அந்த இடத்தை ரேடார் கருவி மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு நிலத்திற்கு கீழே அடையாளப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் கட்டளைக்கு ஏற்ப முதற்கட்ட நடவடிக்கையாக இந்த பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டு சுமார் 5 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட பரப்பளவை கொண்ட பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தை சுமார் 9 அடி ஆழத்திற்கு அகழ்வதற்கு ஆரம்பத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தற்போது ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பணி நேற்றிலிருந்து எதிர்வரும் 5 நாட்கள் அல்லது 7 நாட்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் வெற்றி கொள்ளப்பட்ட தேசிய பாதுகாப்பு இன்று சிதைவடைந்து வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முதல் தற்போதைய மத்திய கிழக்கு போர் வரை கடந்த 7 ஆண்டுகளில் ஏற்பட்ட 5 முக்கிய சம்பவங்களால் நாட்டின் பாதுகாப்பு அனைத்து மட்டங்களிலும் கேள்விக்குறியாகியுள்ளதென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய பாதுகாப்பு என்பது ராணுவ ரீதியிலான பாதுகாப்பு மட்டுமல்ல, பொருளாதார, சமூக, அரசியல், சுகாதார, கல்வி மற்றும் வாழ்வாதாரம் என அனைத்து துறைகளும் இன்று பெரும் சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளன. 30 ஆண்டுகால யுத்தத்தின் போது மகா சங்கத்தினர் எத்தகைய தலைமைத்துவத்தை வழங்கினார்களோ அதே போன்றதொரு வழிகாட்டல் தற்போதைய இக்கட்டான சூழலிலும் நாட்டிற்கு அவசியமாகியுள்ளது. மத்திய கிழக்கில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் முன்னெடுத்து வரும் தாக்குதல்களால் பாப்பல் மந்தப் நீரிணை மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது இலங்கைக்கு பாரிய பேரிடராக மாறும். அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் முதல் எரிபொருள் விநியோகம் வரை சகல துறைகளும் இதன் மூலம் முடக்கப்படலாம். இந்த நெருக்கடியான நேரத்தில் அரசியலை தள்ளி வைத்துவிட்டு மதஸ்தலங்களை மையமாக கொண்டு தேசிய ஒருமைப்பாட்டை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். யுத்த காலத்தில் கிராமிய மற்றும் நகர மக்கள்
மக்களுக்கு இடையில் இருந்த பிளவுகளை நீக்கி மகா சங்கத்தினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டனர். இன்று அதைவிட பெரிய சவால்கள் எழுந்துள்ளன. எனவே மகா சங்கத்தினர் தலைமையில் அனைத்து மத தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த பேராபத்துகளில் இருந்து நாட்டை மீட்க நாம் அனைவரும் அணிதிரள வேண்டும். எம்மிடம் உள்ள அறிவுத்திறன் மற்றும் அர்ப்பணிப்புடன் இந்த சவால்களை நாம் வெற்றி கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார நெருக்கடிக்கு மத்தியில் அரசு ஊழியர்களுக்கு எரிசக்தி சேமிப்பு வழிகாட்டுதல்களை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மின்சாரம் மற்றும் எரிசக்தி பயன்பாட்டை சேமிப்பது குறித்து அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் அலுவலகம் அரசு ஊழியர்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களை நேற்று வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையில் அனைத்து அமைச்சகங்கள், மாகாண சபைகள், மாவட்ட செயலகங்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் உடனடியாக எரிசக்தி சேமிப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்த வேண்டும். இந்த வழிகாட்டுதல்களின்படி அனைத்து அரச நிறுவனங்களும் பிற்பகல் 3 மணிக்குள் குளிரூட்டிகளை அணைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களும் இதே நடவடிக்கையை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. பல்வேறு இடங்களில் உள்ள டிஜிட்டல் விளம்பர திரைகள் இரவு 8 மணிக்குள் அணைக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தெரு விளக்குகளை அணைப்பதற்கான உரிய திட்டங்களை செயற்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் அதுபோன்ற நிகழ்வுகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கூடும் பாரிய அளவிலான கூட்டங்கள் தேசிய மின் கட்டமைப்புக்கு பதிலாக மாற்று மின் மூலங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயம், மீன்பிடி மற்றும் ஏனைய இயந்திர பயன்பாடுகளை மேற்கொள்பவர்களுக்கு எரிபொருளை பெற தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை அடிப்படையாக கொண்ட புதிய QR முறைமையொன்றை அறிமுகப்படுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இதுகுறித்து மேலும் கூறுகையில், வாகனங்கள் அன்றி இயந்திரங்களை இயக்க எரிபொருள் தேவைப்படும் தரப்பினருக்காகவே இந்த விசேட QR முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தமது எரிபொருள் தேவையை கிராம உத்தியோகஸ்தர் மூலம் பிரதேச செயலகத்தில் உறுதிப்படுத்தி இதன் புதிய QR முறைமையின் கீழ் பதிவு செய்ய முடியும் என்றும், இந்த புதிய QR குறியீடானது அந்தந்த நபர்களின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்திற்கு அமைய உருவாக்கப்படும். இத்திட்டம் 7 வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும், ஒவ்வொரு பிரிவிற்கும் வழங்கப்படும் எரிபொருள் அளவை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகள், கடற்றொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இயந்திரங்களுக்கான எரிபொருளை பயன்படுத்தும் அனைத்து தரப்பினரதும் எரிபொருள் தேவைகளை இலகுவாக பூர்த்தி செய்ய முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின் கட்டண உயர்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதற்கமைய 30 அலகுகளுக்கு 15 ரூபாயினாலும், 30 முதல் 60 அலகுகளுக்கு 45 ரூபாயினாலும், 61 முதல் 90 அலகுகளுக்கு 120 ரூபாயினாலும், 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 420 ரூபாயினாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது. பயணிகளுடன் தரக்குறைவாக நடந்து கொண்டமை உள்ளிட்ட 20 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தனியார் பேருந்து நடத்துனருக்கு 8 நாட்கள் பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த 7/3/2026 அன்று அதிகார சபையின் திடீர் பரிசோதனை உத்தியோகஸ்தர்கள் பேருந்தில் சோதனையில் ஈடுபட்ட போது குற்றப்பத்திரிகை வழங்க அனுமதி பத்திரத்தை கோரிய அதிகாரிகளை குறித்த நடத்துனர் அவமதித்துள்ளார். அத்துடன் 26/3/2026 அன்று காலை பரந்தனிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட சேவையின் போது அவர் தரக்குறைவாக பேசியுள்ளமையும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த நபரின் சுய ஒழுக்க மீறல் மற்றும் வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் நடத்துனராகவோ சாரதியாகவோ கடமையாற்ற தகுதியற்றவர் என இனங்காணப்பட்டமையால் அவருக்கு வடக்கு மாகாணத்தில் எந்தவித பயணிகள் பேருந்தில் கடமையாற்ற முடியாதவாறு 8 நாட்கள் தொடர்ச்சியான பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையை மீறி செயற்பட்டால் குறித்த நபருக்கும் அவரை சேவையில் ஈடுபடுத்தும் பேருந்து உரிமையாளருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.